தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் முகேஷ் குமார் சிங்கோடைய படைப்பில் விஷ்ணு மஞ்சுவோட நடிப்பில் ஒரு தெலுங்கு படமாக தமிழ்லையும் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கண்ணப்பா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த கண்ணப்பனுடைய கதைக்கு வந்தோம்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய தின்னா எப்படி தீவிர கடவுள் பக்தனாக மாறுறாரு, அதுதான் இந்த கதை. பொதுவாக கண்ணப்பன் அப்படிங்கிறது பக்திக்கு எடுத்துக்காட்டு. அவர் பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்கிறது உண்டு, தர்மம் அப்படின்னா கர்ணனை பார்த்து கற்றுக்கோ, ஒழுக்கம் அப்படின்னா ராமனை பார்த்து கற்றுக்கோ, பக்தி அப்படின்னா கண்ணப்பனை பார்த்து கற்றுக்கோ, அதுதான் அவர் தான் சிவபக்திக்கு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இதிகாச படம் அப்படிங்கிற பேரில் பெரிய இழிவுகளை இந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த நீல சட்டை மற்றும் கருப்பு சட்டைக்காரங்களுடைய வாயை மெல்றதுக்காக வேணும்னு சுண்டல் கொடுத்துருக்காங்க. சங்கி படம்னு அவங்க கல்வி ஊத்துறதுக்காகவே ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அது மிகையாகாது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு பார்க்க போனால், இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் முழுக்குமே டோட்டலாக நெகட்டிவ் தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இந்த படத்தில் இல்லாமலே இருந்திருக்கலாம். இல்லைனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பை இவங்க வேறு மாதிரி ரைட்டிங்ஸில் கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு நுழைச்சி நமக்கு மண்டை வலியை ஏற்படுத்திடுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சன நிஜம். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னும் மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னா, இது பிரபாஸுடைய படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதாவது பிரபாஸ் வராரு, செகண்ட் ஹாப்புக்கு மேலே கிட்டத்தட்ட செகண்ட் ஹாப்பு ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் அவர் உள்ளே வராரு. அவரே ஒரு கேமியோர் தான், அந்த ருத்ரா அப்படிங்கிற அந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. அந்த ரோல் கூட எந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துகிற அளவுக்கு, பிரபாஸ் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அது எழுதியிருக்கலாம் இல்லையா, அதுவும் இல்லை. கன்றாவியாக பண்ணி வச்சுருக்காங்க. வேறு விஷயம். இன்னொரு பக்கம் தெலுங்குனுடைய மிகப்பெரிய நடிகர் மோகன் பாபு, இன்னொரு பக்கம் மலையாளத்தினுடைய மிகப்பெரிய நடிகரான மோகன் லால், அப்புறம் நம்ம ஊர் சரத்குமார்னு சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் எல்லாம் போட்டு இந்த இதிகாச படத்தை எடுத்து இவங்க சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள நுழைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. ஏன்னா இந்த படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாப்பே கன்றாவியாக தான் இருந்தது. இது கண்ணப்பனா காமப்பனா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. அதாவது இதோட ட்ரெஸ்ஸு, இந்த தொட தெரியிற மாதிரி ட்ரெஸ்ஸு. ஏன்னா இதிகாச படத்தில் இந்த கர்மம்லாம் எதுக்கு? இதிகாச படம் எடுக்கிறீங்க, கடவுளுடைய விஷயத்தை முன் வச்சு எடுக்கிறீங்க, கச்சிதமாக எடுக்கணும்ல, ஏன் கன்றாவி எடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வியும் நம்ம இந்த படத்தை பார்த்தோன்னே கேட்க தோணும். அப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸே இல்லையா, நெகட்டிவ்ஸ் மட்டும்தான். ஆனால் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் பேக்ரவுண்ட் மியூசிக் தான்ப்பா. ஃபஸ்ட் ஆஃப் முருக்குமே சலச்சலா வளவலா கொலான்னு போனாலுமே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நாம் இந்த படத்தை இந்த ஃபஸ்ட் ஆஃப் முழுக்குமே உட்காந்து பார்ப்பதற்குண்டான மிகப்பெரிய முகாந்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தினுடைய எடிட்டிங், கேமரா ஒர்க்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் கன்றாவியாக இருந்தது. பெரும்பாலான இடத்துல விஎஃப்எக்ஸ் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாப்பில் ஓரளவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த சிவராத்திரி சாங் ஒன்று வரும், அந்த சாங் ஆகட்டும், ஒரு சில அந்த கேரட் போர்ட்ரேல் சரியில்லைனாலுமே அந்த நம்ம பிரபாஸ் வரக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், இந்த கடைசியாக ஒரு விஷயமெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கண்ணப்பனுடைய பக்தி சம்மந்தப்பட்டது கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. என்ன இந்த படத்தில் இவங்க தப்பாக போர்ட்ரேல் பண்ணப்பட்ட விஷயம் என்னென்னா, ஏகலவனுடைய விரலை வெட்டி எடுத்தது அர்ஜுனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக என்னமோ ஏகலவனுடைய விரலை வெட்டி தட்சணையாக வாங்கினது துரோணாச்சாரியார், குருநாதர் தான், அர்ஜுனன் இல்லை. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் படத்தில் இதிகாசத்தையும் ரொம்ப தப்பாக இந்த படத்தில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது. மொத்தத்தில் கண்ணப்பா அப்படிங்கிற இந்த படத்துக்கு கண்ணப்பான்னு பேர் வச்சதை விட கன்றாவியப்பா அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக ஒரு நல்ல படம் தாங்க. ஸ்க்ரீன் பிளேயை கூட ஒரு சில விஷயங்கள் ஓகே தான். ஆக்டிங் வைஸெல்லாம் ஒரு பக்கம் சரத்குமார், ஒரு பக்கம் மோகன்லால், இன்னொரு பக்கம் மோகன் பாபு, பிரபாஸ்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாங்கள், அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி தாங்க ரொம்ப கன்றாவியாக இருந்தது. நீங்கள் இந்த படத்தை பார்க்காமலே இருக்கலாம். அப்படியே மாரி பார்த்து தான் தீர்வேனா, போய் பார்த்து தொலையும், பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுக்கு மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.